பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தையிலே உங்களை நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் விசேஷமாக என்கிட்ட பேசின வார்த்தை, இந்த வீடியோவை பார்க்குற யாரோ பயத்தோடு ரொம்ப கலக்கத்தோடு நான் வாழலாமா, நான் செத்துடலாமா, இந்த உறவுகள் இவ்வளோ பேர் இருந்தும் நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்னு யாரோ ஒருத்தர் பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கான வார்த்தை, இந்த வார்த்தை உங்களுக்காக விசேஷமாய் வருகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலக மனுஷர்கள், உன் சொந்தம், உன் பந்தம் எல்லாம் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணி உன்னை ஒதுக்கலாம், ஆனால் நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றார். நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு துணை நின்றா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் காட்டிலும் அவர் உங்களோடு துணையாய் நிற்கும் பொழுது இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் நீங்க மாறப்போகிறீங்க. அந்த ஒருவருக்கு மாத்திரம் இல்லை, இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை பயத்தோடு திகிலோடு இது எப்படி ஆகுமோ, எப்படி நடக்குமோ, எப்படி இருக்குமோ, யார் எனக்கு துணை நிற்பா, நம்ம இந்த உலக மனுஷங்கள்லாம் நம்ம எதிர்பார்ப்போம்ல, நான் இந்த வேலைக்காக போகிறேன்டா, என் கூட வாடா, என் கூட சப்போர்ட்டுக்கு நின்றா. கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன்னு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களை பலப்படுத்துகிறார். வார்த்தையில் உங்களை பலப்படுத்தி உங்களை சகாயம் பண்ண போகிறார், உங்களை அரவணைக்க போகிறார். நீங்கள் ஒரு வேளை பயத்தோடு துக்கத்தோடு இந்த வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு துணையாக நிற்க போகிறார். அவர் உங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a nice day. God bless you.